Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So இந்த வீடியோல percentageக்கான fourth set of previous question தாங்க நம்ம பார்க்க போறோம். So இன்னைக்கான first question பார்த்தலாங்களா? Find the decimal of 1.25% is 1.25% என்பதன் தசம எண் காண்க. ஸோ இங்கே ஃபுல்லாக நமக்கு ஃப்ராக்ஷன்லாம் கிடையாதுங்க, வெறும் டெசிமல் தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போது 1.25 டிவைடட் பை 100 எடுப்போமா, பிகாஸ் பர்சன்டேஜை நம்ம நார்மலாக மாற்றிட்டோம். சரி, இப்போது டெசிமல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 zeros இருக்குது, அப்போ 2 டிஜிட் முன்னாடி என்ன பண்ணணும், புள்ளி வைக்கணும். அப்போ 0. இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, பட் இன்னொரு டிஜிட் புள்ளி முன்னாடி தள்ளுறதுக்கு நம்மள்ட்ட எதுவும் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 125 அவ்வளோதாங்க. 0.0125 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஸோ டக்குன்னு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன்டு பர்சன்டேஜ். 200 மில்லிலிட்டர் இன் 2 லிட்டர்ஸ். சதவீதத்தில் மாற்றுக. 2 லிட்டர் 200 மில்லிலிட்டர். சரிங்க, இப்போ நமக்கு எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. லிட்டரை மில்லிலிட்டராக மாற்றினா நமக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். இதே இந்த 200 மில்லிலிட்டரை லிட்டராக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு டெசிமல் அப்படி இப்படின்ட்டு போயிடும். ஸோ அது வந்து தவறாக முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த 2 லிட்டரை நம்ம மில்லி லிட்டராக மாற்றணும். அப்போ 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். அப்போ 2 லிட்டருங்கிறனால இங்கே என்ன கிடைக்குது, 2000 மில்லி லிட்டர். ஸோ இது கூட இந்த 200 ml கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ 1020 இது 12:2 10 20 அவ்வளோதாங்க. அப்போ 10% நமக்கு ஆன்சர், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, இந்த லிட்டரை மில்லி லிட்டர் இது ரெண்டையும் வந்து சதவீதமாக மாற்றுங்க. 2 லிட்டர் இன் 200 mlனா அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், எம்எல்லாக மாற்றி இது கூட டிவைட் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா. So third question, a number when decreased by 20% gives 80. Find the number. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஏதோ ஒரு நம்பரை 20% குறைக்கணுமா, ஏதோ ஒரு நம்பரை 20% குறைக்கணும். இந்த நம்பர்லேருந்து தானே 20%. அப்போ இது கூட என்ன இருக்கணும், எக்ஸ் இருக்கணும். அப்போ இப்படி குறைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதா, 80 கிடைக்குதான். அப்போ எக்ஸ் மைனஸ் இந்த 20%ங்கிறது 20/100x = 18 கிடைக்குமா. ஓகே, இப்போ இதை என்ன பண்ணுவோம், 100ஆல் நம்ம மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுவோம். சரி, அப்போது 100x - 20xன்னு வரும். அப்போ அது என்னதுங்க, 80x / 100 = 18 இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 80/100 ஆப்போசிட் சைடு கொண்டு போகலாமா. அப்போது 80 × 100/18 வரும். 80 கேன்சல் ஆயிடுச்சு. ஆன்சர் என்னது, 100. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 100 தான் நமக்கான ஆன்சர். ஸோ இது பாருங்கள், இதே மாடலில் நம்ம ஆல்ரெடி 60 அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சு பார்த்தோமா, பல தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு சொன்னோன்னா அதே தான், நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. when 40 is subtracted from 40% of a number to give 40. ஸோ ஏதோ நம்பர்லேருந்து 40%, அதாவது ஏதோ ஒரு நம்பரோட 40%லேருந்து 40 சப்ராக்ட் பண்ணால் 40 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு எண்ணின் 40%லிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னங்க சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு நம்பரோட 40% இருந்து 40 கழிச்சா 40 கிடைக்குது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ 40% ஆஃப் எக்ஸுங்கிறப்ப 40x/100ன்னு எழுதுவோம். இந்த -40 அங்கிட்டு கொண்டு போனால் என்னதுங்க, +40 மாறிக்குமா. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், x = இந்த 40 + 40 வந்து நமக்கு 18 மாறும். இன்ட்டு இந்த 40/100ங்கிறது நமக்கு என்ன வரும், 100/14 இந்த பக்கம் மாறி வருமா. சரிங்க. சரி, 10க்கு 10, இது 1 4 is 4, 2 4 are 8. சரி, அப்போ இது 2 × 100ங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, 200. அவ்வளோதான், முடிஞ்சுதான். ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் வந்து பாருங்கள், 25% of 75% of 80. ஸோ இந்த மாடலில் நம்ம ஆல்ரெடி நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ டக்குன்னு போட்டுருமா, 80 75% 25%. ஒன்றுமே இல்லை, 80 × 75/100 × 25/100 அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ணி பார்ப்போமா. 10க்கு 10. ஸோ இது வந்து 2 5 are 10, 5 5 are 25, 1 2 is 2, 4 2 are 8. இது வந்து என்னதுங்க, 4 × 25 100, 3 × 25 75. சரி, 1 4 is 4, 1 4 is 4. ஸோ மிச்சம் என்னங்க இருக்குது நம்மக்கிட்ட, 15. 3 × 5 15. அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா. அடுத்தது 6வது சம், a bicycle marked as ₹1500 is sold for ₹1350. what is the percentage of discount? ஒரு மிதிவண்டியின் விலை ₹1500 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை ₹1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன. சரிங்க, ₹1500 சைக்கிளை ₹1350 விற்றுருக்காங்க. ₹1500 சைக்கிளை ₹1350 விற்றுருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது ₹150 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 150க்கான பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போது
150 டிவைட் பை எவ்வளோலேருந்து நமக்கு குறைச்சி கொடுத்தாங்க 1500லேருந்து. அப்போ இன்ட்டு 100 போட்டால் தான் பர்சன்டேஜ் கிடைக்குமா? 1020 1020ங்க. 115 இஸ் 15, 10 15s 150. அப்போ இதுக்கான ஆன்சர் 10%. ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்தது 7வது கொஷின். The cost of pen is 10 rupees and the cost of pencil is 3.50, அதாவது 3 ரூபா 50 பைசா. Find the ratio of the cost of pencil and cost of pen. அவ்வளோதான். இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பேனாவின் விலை 10 ரூபாய் மற்றும் ஒரு பென்சிலின் விலை 3 ரூபா 50 பைசா எனில் பென்சிலின் விலைக்கும் பேனாவின் விலைக்கும் உள்ள விகிதத்தை காண்க. ஸோ ரொம்பவே சிம்பிள். ஸோ பென்சிலுக்கும் பேனாவுக்குமான விகிதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பென்சிலோட ரேட் என்னது? 3 ரூபா 50 பைசா ஈஸ்ட்டு. அடுத்து தான் பேனா. அப்போ பேனாவோட ப்ரைஸு 10 ரூபான்னு சொன்னாங்க. இந்த டெசிமலாக இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா டெசிமலே எதுவுமே இல்லை. அப்போ இந்த டெசிமலை போக்கணுன்னா நம்ம எதாலங்க மல்டிபிள் பண்ணணும்? 3.50 × 100 ஈஸ்ட்டு 10 × 100. சரி, இப்போ இது என்ன ஆயிரும்? 350 இல்லை, ஆமாம், ரெண்டு டெசிமல் போச்சுன்னா 350 தானே. இங்கே என்ன கிடைக்குது? 1000 கிடைக்குது. சரி, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து 7 5s 35, இது 25s 100. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன கிடைக்குது? 7:20. ஸோ இந்த மாதிரி அதை அடிக்கலாமாங்கன்னு கேட்டிங்கன்னா டிவிஷனில் இருக்கக்கூடியதான் நம்ம என்னவா மாற்றுவோம்? இந்த மாதிரி ரேஷியோவாக மாற்றுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ தாராளமாக இப்படியே வச்சோம் அடிக்கலாம் நம்ம. அப்போ 7:20 தான் நமக்கான ஆன்சர். அடுத்தது 8th கொஸ்டின் பார்த்தலாமா? 2 dozen sweets are divided between Rajnesh Kumar so that they get 25% and 75% respectively. Find the number of sweets for Kumar. ரஜ்னீஷ் குமார் இருவரும் 2 டசன் மிட்டாய்களை 25% மற்றும் 75% என்றவாறு பிரித்துக் கொள்கின்றனர். குமார் பெறும் மிட்டாய்களின் எண்ணிக்கையை காண்க. ஸோ 2 டசன்னா 24 மிட்டாய் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மகிட்ட கேட்டிருக்கிறது குமாருக்கு எவ்வளோ கிடைக்கும்? குமாருக்கு வந்து 75%ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது ஸ்ட்ரைட்டாக அந்த 2 டசன் எவ்வளோங்க? 24 மிட்டாய் கூட 75% நம்ம ஈக்குவேட் பண்ணாலே நமக்கான ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிரும் இல்லைங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டசன் மிட்டாய் கூட 75% ஈக்குவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது என்னது? 325s 75, இது 4. ஓகேங்களா? அப்போ 1 4 is 4, 6 4s 24. அப்போ 6 × 3னா 18. சரிங்களா? அப்போது குமாருக்கு கிடைச்ச சாக்லேட் வந்து 18. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இங்கே பாருங்களேன், 25%ன் 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. 25/100 × 25/100 அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து 125 is 25, 425 is 100. 125 is 25, 425 is 100. ஸோ which is equal to இங்கே என்ன கிடைக்குது? இல்லை ஆக்சுவலாக இப்படி வேணாம். நம்ம அடித்தோம் அப்படின்னா நம்ம எங்கெங்கேயோ போய் டெசிமல் கொண்டு வர மாதிரி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இங்கே கீழவே வந்து 100 2 zeros வந்து இருக்கு இல்லையா? ஸோ டெசிமல் பாயிண்ட் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி வேணாம். 25 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 625ங்க. கீழே வந்து 1 2 3 4 100 மல்டிபிள் பண்ணால் 10,000 கிடைக்குமா? சரி, இப்போ இங்கே 4 0 இருக்குது. இங்கே 4 டிஜிட் தள்ளி ப்ளேஸ் பண்ணாலே முடிஞ்சா. அப்போ 0 பாயிண்ட் இங்கே 3 தான் இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 625 அவ்வளோதான். அப்போ 0.0625 தான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 63% ஆஃப் 3 × 4/7. மதிப்பு காண்க. 3 × 4/7 63%. சரி, 3 × 4/7 முதல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். 7 × 3ங்கிறது 21, 21/4ங்கிறது 25/7. ஸோ இதுக்கான 63% பார்த்துருவோமா? சரி, அப்போ 25/7 × 63% டிவைடட் பை 100 எடுத்துக்குவோமா? சரிங்க. 125 is 25, 425 is 100. 1 7 is 7, 9 7s 63. சரி, அப்போ இதோட வேல்யூ வந்து 9/4ன்னு வருது. ஆனால் இங்கே 9/4ங்கிறது கிடையாது, டெசிமலில் இருக்கா? அப்போ சரி, டிவிஷன் பண்ணுவோமா? 2 4s 8, மிச்சம் 1, ஒரு புள்ளி வைங்க, 0 கிடைக்கும். மறுபடியும் 2 4s 8, மிச்சம் ஒரு 2, ஆல்ரெடி 0 பாயிண்ட் வச்சுருக்கனால 0 எடுத்துக்கலாம். அப்போ 5 4s 20. அவ்வளோதான், 0 ஆயிடுச்சா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னங்க கிடைக்குது? 2.25 தான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.